ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال أيضا في آية أخرى وأصلح لي في ذريتي. وقال نبينا صلى الله عليه وسلم أكرموا أولادكم وأحسنوا أدبهم. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் வல்ல இறைவன் அவனை பற்றி பேசுவதற்காகவும் அவனுடைய சிந்தனைகளை நமது உள்ளத்தில் வாங்கிக் கொள்வதற்காகவும் இப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸை ஏற்படுத்தி இருக்கிறான். அப்படிப்பட்ட வல்ல இறைவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக, ஆமீன். மேலும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும், உலமா பெருமக்களுக்கும், ஜமாத்தார்களுக்கும், தாய்மார்களுக்கும் எனது முதற்கண் சலாமை தெரிவித்துக் கொண்டு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதத்திற்குரியவர்களே, தாயின் மடி குழந்தையின் முதல் பள்ளிக்கூடம் என்று சொல்லுவார்கள். இங்கு நிறைவாக தாய்மார்கள் இருப்பதால் அவர்களை குறித்து சில விஷயங்களை தங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சீர்திருத்தங்களை எந்த வயதிலிருந்து துவங்கினார்கள்? நாமெல்லாம் பார்ப்போம், நம்முடைய குழந்தைகள் 5 வயதை கடந்து, 10 வயதை கடந்து, 15 வயதை கடந்து, 20 வயதை கடந்தும் கூட அவர்களை இன்னும் நாம் சீர்திருத்தம் செய்யாமல், இன்னும் அவர்களை நாம் சரிபடுத்துவதற்குண்டான முயற்சிகளை செய்யாமல், அவர்களுக்கு உண்டான வாழ்க்கையை அவர்கள் வாழட்டும் என்று அவர்களை நாம் ரொம்ப விசாலமாக விட்டு வைத்திருக்கிறோம். ஆனால் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் மதீனாவுடைய மஸ்ஜிது நபவியில கனிமத்துடைய பொருட்கள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கும். அந்த கனிமத்துல பேரிச்சம்பழ குவியல்கள் இருக்கும். சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்பொழுது 2 வயது. ஒரு 2 வயசு குழந்தை எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில சாப்பிட போறாங்க. அவங்களுக்கு தெரியல அது கனிமத்துடைய பொருள் என்பதாக. குழந்தை அல்லவா, அந்த குழந்தையை எடுத்து அந்த வாயில வைக்க போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரிச்சம்பழத்தை பிடுங்கி சொன்னார்கள், ஹுசைனே, இது நமக்கு ஹலாலானது கிடையாது, அதை நாம் சாப்பிடுவது நமக்கு ஹலால் கிடையாது என்று அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி மீண்டும் அந்த கனிமத்துடைய குவியலிலேயே வைத்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பேர குழந்தை 2 வயசு தானே, அந்த 2 வயசு குழந்தைக்கு நாம் சொல்வது புரியுமா? அந்த 2 வயசு குழந்தைக்கு நாம் சொல்வது அவர்களை எடுத்துக் கொள்வார்களா என்றெல்லாம் யோசிக்கவில்லை. அந்த சீர்திருத்தம் எந்த வயதாக இருந்தாலும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்ன பாடம் கிடையாது, ஒட்டுமொத்த உம்மத்திற்கு சொன்ன பாடம் அது. நம்முடைய குழந்தைகளை சின்ன வயசிலிருந்தே அவர்களுடைய ஒழுக்கத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். 5 வளையாதது 50 வளையாது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணுங்க? நம்முடைய குழந்தைகளை சின்ன வயசு தானே, குழந்தைகள் தானே அப்படின்னு சொல்லி நம்ம விடக்கூடாது. தாயின் மடி குழந்தையின் முதல் பள்ளிக்கூடம். நம்முடைய குழந்தை மடியில் தவழுவதிலிருந்து அவர்களுக்கு உண்டான ஈமானையும் இஸ்லாத்தையும் அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாம் கற்றுத்தர வேண்டும். மற்றொரு சமயம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ரலியல்லாஹு அன்ஹுமா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. ஒரு 7-8 வயசு அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தைகளை பார்ப்பதற்காக பாத்திமா அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. வந்து கேட்கிறாங்க, எங்க பேர குழந்தைகளை காணோம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், பசிக்குதுன்னு சொன்னாங்க, உணவு தயாரிக்கிறேன் என்று சொன்னேன், அதுக்குள்ள அவங்க வெளியே போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய வீதிகளில் முழுவதும் அவர்கள் சுற்றி தேடுகிறார்கள், பேர குழந்தைகளை காணோம்.
சுற்றியும் தேடுகிறார்கள், பேர குழந்தைகளை காணவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் வேர்த்து விட்டது, முகம் சிவந்து விட்டது. எங்கு போனார்கள் என்னுடைய பேர குழந்தைகள்? மதீனா முழுவதும் தேடி விட்டோமே. இப்ப மதீனாவுக்கு வெளியே சென்று தேடுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு ஆட்டு இடையன், ஒரு ஆடு மேய்ப்பவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். இப்ப அவங்க கேட்கிறாங்க பெருமானார்கிட்ட, யா ரசூலுல்லாஹ், நீங்க யாரையோ தேடி வர்றது போல தெரியுது. ஆமாம்பா, என்னுடைய பேர குழந்தைகளை காணா, மதீனா முழுவதும் நான் தேடினேன், அவர்கள் காணா. அந்த இடையர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், அவங்களுடைய பேர குழந்தைகள் இங்கிட்டு தான் வந்தாங்க, ரொம்ப களைப்போட இருந்தார்கள், ரொம்ப பசியோட இருந்தார்கள். அப்பொழுது அவர்களிடத்தில் நான் கேட்டேன், ரொம்ப பசியோட இருக்கிறீங்களேப்பா, இந்தாங்க இந்த ஆட்டினுடைய பாலை நீங்க குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். அவங்க 2 பேரும் என்னை பார்த்து கேட்டாங்க, இந்த ஆட்டினுடைய முதலாளி நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப நான் சொன்னேன், இல்லப்பா, இந்த ஆடு மேய்க்கிற பொறுப்பு தான் எனக்கு இருக்குது, அதோடைய எஜமானர் வேற. அந்த 2 பேர குழந்தைகளும் சொன்னார்கள், அப்படின்னா இது எங்களுக்கு ஹலாலானது கிடையாது, எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, இதோ தெரிகிறதே ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துக்குள்ள போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடு மேய்ப்பவர் சொல்கிறார். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டத்துக்குள்ள போறாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேர குழந்தைகளும் ஒரு மரத்தினுடைய நிழலிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்களிலே பசி, முகங்களிலே பசி. அவ்வளவு இருந்தும் கூட, அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தும் கூட, அந்த ஒரு பச்சிலம் வயசிலேயும் இது ஹலாலா ஹராமா என்பதை கேட்டுவிட்டு, அது நமக்கு ஆகாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் அந்த பசியில போய் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே சென்று அந்த 2 பேர குழந்தைகளையும் தூக்கி தங்களுடைய தோளின் மீது போட்டுக்கொண்டு வீட்டுக்கு திரும்புகிறார்கள். திரும்பிவிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்து ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், ஃபாத்திமா, நீ உன்னுடைய தந்தை முஹம்மதை விடவும் சிறப்பான ஒரு வளர்ப்பை நீ வெளிப்படுத்தி இருக்கிறாய். உன்னுடைய தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய என்னை விடவும் உன்னுடைய குழந்தைகளை நீ சிறப்பாக வளர்த்திருக்கிறாய் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் குழந்தைக்கு இதைவிட வேறு என்ன ஒரு பாக்கியம் இருக்க முடியும்? எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வளர்ப்பு அந்த அளவுக்கு வளர்ப்பு. இன்று நாம் தெருக்கள் தோறும் நிஸ்வான் மதரசாக்கள் ஆரம்பிக்கிறோம், பெண்களுக்கு உண்டான மார்க்க கல்வி கொடுப்பதில் இவ்வளவு அக்கறை காட்டுகிறோம், இவ்வளவு தூரம் அதற்காக மெனக்கெடுகிறோம், இவ்வளவு தூரம் மாதம் மாதம் அவர்களுக்காக பயான்களை ஏற்படுத்துகிறோம் என்றால், தாய் ஒரு குடும்பத்தினுடைய மிக முக்கியமான பங்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் பெரும்பாலும் என்ன பண்றோங்க, தந்தை ஒரு குடும்பத்தில் கண்டிப்போடு நடந்து கொள்கிறார், அவர்கிட்ட எல்லா பொறுப்பையும் நம்ம விட்டுட்டு நம்ம வீட்டு வேலைகளை மட்டும் பார்த்து கொள்ளலாம், ஏதாவது சேட்டை பண்ணா அவங்க அத்தா வரட்டும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் ஒதுங்கி விடுகிறோம். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு தவறு. தாய் கண்டிப்போடும் இருக்க வேண்டும், தந்தை கண்டிப்போடு இருக்கும் பொழுது தாய் அரவணைக்க வேண்டும், தாய் கண்டிப்போடு இருக்கும் பொழுது தந்தை அரவணைக்க வேண்டும். அப்படி ஒரு குடும்பத்தில் இருவரும் சரிசமமாக இருந்தால் மட்டுமே ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பெண் குழந்தை பெற்றிருப்பவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம பாகுபாடு காட்டுறோம், ஆண் குழந்தை பிறந்தால் அது நல்லா சம்பாதிக்கும், நம்மளை பார்க்கும் நம்ம நினைக்கிறோம். பெண் குழந்தை பிறந்தால் இது என்னைக்காவது ஒரு நாள் கையை பிடிச்சு கொடுத்துட போறோமே அப்படிங்கிற ஒரு பாகுபாடு நாம் காட்டுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மணிபத்தல ரஜுலன் மினல் பனாத்தி, உங்களில் எவரேனும் சில மனிதர்கள் பெண் பிள்ளைகளை பெற்று சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார். சில நேரங்களில் அவங்களுக்கு கஷ்டம் வருகிறது. அப்படி கஷ்டம் வரும் பொழுதும் கூட அந்த பெண் மக்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வாரேயானால் குன்ன ஹிஜாபன் லின்னார், அவர்கள் நரகத்தினுடைய தடுப்பாக மாறி விடுவார்கள். நாம் நரகத்திற்கு செல்வதற்கு கேடயமாக பாதுகாப்பாக அந்த பெண் மக்கள் இருப்பார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் பெண் மக்களை சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் அந்த பெண் மக்கள் சாலிகானவர்களாக மாறும் பொழுது, அந்த பெண் மக்கள் நல்ல சாலிகான சந்ததிகளை இந்த உலகத்திற்கு கொடுக்கும் பொழுது, இந்த பெண் மக்கள் நாம் நரகத்திற்கு செல்வதை தடுக்கும் கேடயமாக மாறிவிடுகிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண் மக்களை நாம் அப்ப எவ்வளவு பாதுகாப்பா வைக்கணும்.
சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு உண்டான தர்பியத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஒரு தாய் தான் ஒரு பெண் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு முன்மாதிரி. இப்ப நாம் நல்ல முறையில் சுபுகு தொழுதாதானே நம்முடைய பிள்ளைகள் தொழுகும். நாம் அதிகமாக குர்ஆன் ஓதினால்தானே நம்மை பார்க்கக்கூடிய குழந்தைகளும் குர்ஆன் ஓதும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு பயணத்துல போயிட்டு இருப்பாங்க, ஒட்டகங்கள்ல போயிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள், வீட்டு பெண்களும் சில பெண்களும் அந்த ஒட்டகத்தினுடைய பல்லக்கில் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த ஒட்டகத்தை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய அஞ்சஷா என்ற ஒரு சஹாபி இருப்பார்கள். அந்த அஞ்சஷா என்ற சஹாபி இந்த ஒட்டகம் கொஞ்சம் வேகமா ஓடணும் அப்படிங்கறதுக்காக சில ஒரு கவிகளை பாடிக்கொண்டு, அரபு கவிதைகளை பாடி, ஒரு பாட்டு மாதிரி பாடி என்ன பண்றாங்க, இந்த ஒட்டகத்தை ஓட்டுகிறார். அந்த பாடலை கேட்டவுடன் அந்த ஒட்டகங்களும் என்னாதுங்க, ரொம்ப குதிச்சு ஓடுது, ரொம்ப வேகமா ஓடுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அஞ்சஷா அவர்களே, லா துக்ஸிருல் கவாரீர், நீங்க இந்த மாதிரி வேகமா பாடுறதுனால ஒட்டகம் விரைவாக ஓடுகிறது, அதனால் உள்ளே கண்ணாடிகள் இருக்கின்றன, கண்ணாடிகள் உடைந்து போயிடக்கூடும், எனவே நீங்க அமைதியா ஓட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்திச்சு பார்க்கணும், யார கண்ணாடின்னு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பெண்களை கண்ணாடி என்று சொல்கிறார்கள். ஒரு கண்ணாடி உடைந்து போகிவிட்டால் அதை ஒட்டுவது அவ்வளவு எளிதானது கிடையாது. நமக்கெல்லாம் தெரியும், உடைஞ்சு போன கண்ணாடியை தூக்கிதான் எறிவோம். அதுபோன்றுதான் ஒரு பெண் சீர்கெட்டு விட்டால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தை சரி செய்ய முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஒரு ஆண் தவறு செய்தால் அந்த தவறு அவனோடு முடிந்து விடும். ஆனால் ஒரு பெண் தவறு செய்தால் அந்த சந்ததியே தவறு செய்யும் என்பதை நாம் எல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு காலம் இருந்தது, சினிமாவை என்ன பண்ணாங்க, அதிகமாக நேசிச்சாங்க. அடுத்த ஒரு காலம் வந்தது, சீரியல் அதிகமா நேசிச்சாங்க. இப்போ ஒரு காலம் போயிட்டு இருக்குது, செல்போன் அதிகமா நேசிக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, அதனுடைய ருசியை குழந்தைகளுக்கு காட்டி விடாதீர்கள். அதோடைய ருசியை குழந்தைகளுக்கு காட்டி விடாதீர்கள். நாளுக்கு நாள் பித்னாக்கள் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கும். குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாம் நம்முடைய பெண் மக்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களை வளர்ப்பதில் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சுபஹ் தொழுகையும் தாய்மார்களாகிய நாம் விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் அதிகாலையில் என்னுடைய உம்மத்துக்கு பரக்கத்து செய்வாயாக அப்படின்னு கேட்டாங்க. ஆனா நம்ம எந்திரிக்கிறதே இங்க 8 மணி ஆயிடுது இல்லைங்களா? இப்ப நாம் 7 மணிக்கு ஃபஜ்ர் தொழுது நாம் குர்ஆனை ஓதி நம்முடைய குழந்தைகளையும் எழுப்பி குர்ஆன் ஓத சொல்லி அவர்களுக்கு உண்டான பாடங்களை நாம் படிக்க சொல்லி அப்படி நம்ம வளர்த்தணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய குழந்தைகள் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருப்பார்கள். எனவே நாம் அந்த விஷயத்தில் கவனிப்போடும் கண்டிப்போடும் இருப்பதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட குழந்தைகளாக வாழக்கூடிய நசீபை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக. நமது அனைத்து குழந்தைகளுக்கும் தந்தரல் புரிவானாக. ஆமீன். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.